வணக்கம். காலம் காலமா நம்ம கேட்டு பழகுன ஒரு மாபெரும் இதிகாசத்தை அப்படியே தலகீழா புரட்டி போடுற ஒரு சுவாரஸ்யமான மூலக்கதையை தான் இந்த விளக்கத்துல நம்ம அலச போறோம். இது முற்றிலும் ஒரு புதிய கோணத்துல அமைஞ்ச கதை, ரொம்பவே விறுவிறுப்பா இருக்க போகுது. வாங்க நேரடியா விஷயத்து கூட போயிடலாம். அப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. ஒரு நிமிஷம், எல்லாரும் இதை கவனிங்க. அக்னி பரீட்சை நடக்கும்போது நெருப்புல இறங்குறதுக்கு முன்னாடி சீதை சொன்ன கடைசி வார்த்தைகள் இதுதான். ஏன் அவங்க இப்படி சொல்லணும்? இந்த அலசலோட முடிவுல சீதை இந்த வார்த்தைகளை வேற யாருக்கும் சொல்லல, தன்னோட உண்மையான தந்தையான ராவணனை பார்த்து தான் சொன்னாங்கங்கிற அந்த அதிர்ச்சியான ஆழமான உண்மை உங்களுக்கு புரியும். பகுதி 1. அசுரனின் சபதம். எந்த ஒரு மாபெரும் புரட்சிக்கும் பின்னாடி ஒரு வழி இருக்கும் இல்லையா? இந்த கதையோட ஆணிவேரும் அதுதான். கொட்டும் மழையில வறுமையின் உச்சியில வாடுற ஒரு தாய் கைகேசி, திக்கத்து நிக்கிற அவங்க பசியில அழற தன்னோட குழந்தைங்களுக்காக குபேரன் கிட்ட போய் உதவி கேட்கறாங்க. ஆனா தற்பெருமை பிடிச்ச குபேரனும் அவங்கள பிச்சைக்காரங்களா நிக்க வச்சு மோசமா அவமானப்படுத்துறான். அங்க ராவணன்கிற அந்த சின்ன பையனோட மனசுல விழுந்த அடிதான் பின்னாடி ஒரு பெரும் புரட்சிக்கான நெருப்பா மாறுது. அந்த சின்ன வயசுல ராவணன் எடுத்த சபதம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. வறுமையும் ஏற்றத்தாழ்வும் இல்லாத ஒரு புதிய அசுர சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்குவேன் அப்படின்னு சபதம் எடுக்கிறான். இதுல இருந்து நாம ஒன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். ராவணனோட ஆரம்பகால நோக்கம் வெறும் அதிகார ஆசையோ இல்ல வில்லத்தனமோ கிடையாது. அவன் ஆசைப்பட்டதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், எல்லாரும் சமமா இருக்கிற ஒரு உலகம். அந்த சபதத்துக்கு அப்புறம் ராவணனோட வளர்ச்சி சாதாரணமானது இல்லைங்க, ரொம்பவே அசுரத்தனமானது. வறுமையிலிருந்து ஒரு பையன் மாமன்னன் மகாபலியை தேடி பல தடைகளை தாண்டி இந்தியாவுக்கு வரான். அங்க அசுரகுரு பிரம்மா கிட்ட 4 வருஷம் ரொம்பவே கடுமையான போர் பயிற்சிகளை எடுக்கிறான். அதுக்கப்புறம் ரொம்ப குறுகிய காலத்திலேயே தனக்காக 500 பேர் கொண்ட ஒரு அசுரப்படையை உருவாக்குறான். இது வெறும் வளர்ச்சி இல்ல, ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தோட ஆரம்பம். பகுதி 2. இலங்கையின் புதிய அரசன். இப்போ எந்த ஒரு மாபெரும் தலைவனுக்கும் பின்னாடி ஒரு வலுவான குழு இருக்கும் இல்லையா? இதுதான் ராவணனோட உள்வட்டம். ரொம்பவே அனுபவம் வாய்ந்த பிரதம மந்திரி பிரகஸ்தன், கணக்காளர் ஜம்புமாலி, அப்புறம் துணிச்சலான தளபதிகள் ருத்ராகன் மற்றும் வஜ்ரன். இவங்க எல்லாரும் தான் அந்த அசுரகுல எழுச்சிக்கு ரொம்ப முக்கியமான தூண்களா மாறுறாங்க. எடுத்த உடனே ராவணனுக்கு வெற்றி கிடைச்சிடல. முதல்ல வியாபாரிகள் வேஷத்துல அவங்க பண்ணின ரகசிய தாக்குதல் தோல்வி அடையுது. அதனால ராவணன் பட அப்படியே காட்டுக்குள்ள பின்வாங்குறாங்க. ஆனா கரெக்டா அந்த நேரத்துல குபேரனோட கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிரா மக்களே இலங்கையில உள்நாட்டு போற தொடங்குறாங்க. இதுதாண்டா சரியான நேரம்னு ரகசியமா இருந்த ராவணன் உள்ள புகுந்து தாக்குதல் நடத்தி குபேரனை இலங்கையை விட்டே ஓட வைக்கிறான். பகுதி 3. கருணையும் துரோகமும். இத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு பக்கம் வெறும் 20 பேர், இன்னொரு பக்கம் 500 பேர். குபேரன் போனதுக்கப்புறம் மக்கள் மேல இருந்த வரியை குறைக்கிறதுக்காக கடலரசன் விஜயனோட அந்த பெரும் படைய ராவணன் எப்படி துணிச்சலா எதிர்க்கிறான்னு இந்த சம்பவம் காட்டுது. எந்த ஒரு பெரிய அரசனுமே செய்ய தயங்குற ஒரு நேரடி மோதலிடு. நள்ளிரவு நேரம், கொற்ற மழை. அந்த கடற்கொள்ளையனோட கப்பல்ல ஒரு மின்னல் வேக வாள் சண்டை நடக்குது. ராவணன் ஒரு இன்ச் கூட பின்வாங்காம வெறித்தனமா சண்டை போட்டு அந்த விஜயனை வீழ்த்தின தருணம் இருக்கே, அது மாபெரும் வீரத்தோட வெளிப்பாடு. ஆனா கரெக்டா இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. இன்னையிலிருந்து நீ தளபதி மட்டும் கிடையாது, என் நண்பன் அப்படின்னு ராவணன் அந்த விஜயனை பார்த்து சொல்றான். தாம் வீழ்த்தின எதிரிக்கு கருணை காட்டி அவனையே தன்னோட கடற்படை தளபதியாக்குனது ஒரு மாபெரும் வரலாற்று பிள்ளை அப்படின்னு பிரதம மந்திரி பிரகஸ்தன் அன்னைக்கே எச்சரிச்சுதான் இந்த மூலக்கதை சொல்லுது. ராவணனோட இந்த அதீத கருணை தான் பின்னாடி அவனுக்கே வினையா நிக்க போகுது. அடுத்த மரணாடி இங்கதான் விழுது. தன்னை கொன்னுட்டு ஆட்சியை பிடிக்க நினைச்ச புரட்சப்பட தலைவன் வித்யுஜீவனை ராவணன் கைது செய்றான். அப்ப அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கலான்னு நினைக்கும்போது தங்கை சூர்படக அழுது கெஞ்சிரா. தன்னோட தங்கியோட கண்ணீருக்காக அந்த துரோகிக்கு கருணை காட்டி உயிர் பெச்ச கொடுத்து குடும்பத்துல ஒருத்தனா ஏத்துக்கிறான் ராவணன். இது அவன் செஞ்ச 2வது மிகப்பெரிய தப்பு. பகுதி 4. மாபெரும் போர். ராவணனோட சமத்துவ பார்வைக்கும் அயோத்தி அரசனோட தீண்டாமைக்கும் நடக்கிற ஒரு மிகப்பெரிய சித்தாந்த மோதல் இது. தன்னை தீண்டத்தகாதவன் அப்படின்னு அவமானப்படுத்தின அயோத்திய அரசனை ராவணன் ஈவிரக்கமில்லாம கொள்றான். பிறப்பால் ஒருத்தன் உயர்ந்தவன் இன்னொருத்தன் தாழ்ந்தவங்கிற அந்த எண்ணமே இந்த உலகத்துல இருக்கக்கூடாதுங்கிறது தான் ராவணனோட ரொம்ப ஆழமான நம்பிக்கையா இருந்துச்சு. ஆனா பாவம், ராவணன் வெளியில சமத்துவத்துக்காக போராடிட்டு இருக்கும்போது அவனோட சொந்த மண்ணிலே ஒரு பெரிய துரோகம் நடக்குது. அவன் அன்னைக்கு உயிர் பிச்சை கொடுத்தான் இல்லையா அந்த வித்யுஜீவன், அவன் ராவணோட தம்பி கும்பகர்ணனுக்கு போதை மருந்து கொடுத்துட்டு சூழ்ச்சியா இலங்கையோட அரியணையே திருடுறான். இதை தெரிஞ்சுக்கிட்டதும் ராவணோட எதிர்த்தாக்குதல் அசுர வேகத்துல நடக்குது. வழியில வானர அரசன் வாலியோட ஒரு வலிமையான கூட்டணி அமையுது. எதிரி கூடாரத்துல ரகசியமா இருந்த பிரகஸ்தனோட விசுவாசம் வெளிப்படுது. கோட்டைக்குள்ள புகுந்து கும்பகர்ணனை மீட்டு மீண்டும் அரியணைய ராவணன் கைப்பற்றுறது, இது எல்லாமே கண் இமைக்கிற நேரத்துல விறுவிறுப்பா அரங்கேறுது. இப்போ கொஞ்சம் நிதானமா இதை கவனிங்க.
வேற வழியே இல்லாம துரோகம் செஞ்ச தன்னோட தங்கை கணவனான வித்யுத் ஜீவனை ராவணன் தன் கைகளாலே கொல்ல வேண்டிய கட்டாயம் வருது. கணவனை எழுந்த சூர்பனக ராவணனை பைத்தியம் பிடிச்ச மாதிரி சபிச்சுட்டு அரண்மனையை விட்டு ஓடுறான். அட பாவமே, நாமளே நம்ம தங்கைக்கு இந்த அழுகையை கொடுத்துட்டோமேன்னு ராவணன் உடைஞ்சு போய் நிக்கிற ரொம்பவே ஒரு சோகமான தருணம் இது. பகுதி 5. எதிர்பாராத இறுதி முடிவு. இப்போ நாம ஆரம்பத்துல பார்த்த அந்த அக்னி பரீட்சை இடத்துக்கு வருவோம். சீதையோட கற்ப நிரூபிக்க நடக்கிற இந்த சோதனைக்கு முன்னாடி திடீர்னு ஒரு பெரும் இடிமலையோட வானம் வெடிச்சு ஊத்துது. அந்த பெருமழை எரியிற நெருப்பை முற்றிலுமா எப்படி அணைக்குதுன்னு இந்த மூலக்கதை ரொம்ப உணர்ச்சிகரமா விளக்குது. ஒரு தந்தைக்காக இயற்கை சீதையை காப்பாத்துது. அந்த அக்னி பரீட்சையில நெருப்புல குதிக்க போற அந்த கடைசி வினாடியில சீதை சத்தமா சொன்ன வார்த்தைகள், அப்பா என்னை மன்னிச்சிடுங்க. இந்த வார்த்தைகள் அவளின் உண்மையான தந்தை வேற யாரும் இல்ல, ராவணன் தான் அப்படிங்கறத இந்த புதிய கதை ரொம்ப ஆணித்தரமா உணர்த்துது. காலங்காலமா நாயகன் யார், வில்லன் யார்னு நாம வச்சிருந்த அந்த புரிதலை இந்த மூலக்கதை முற்றிலுமா கேள்விக்குள்ளாக்குது. ஒரு தந்தைக்கும் மகளுக்குமான இந்த மறைக்கப்பட்ட சோக வரலாறு நிஜமாவே உங்க மனசுல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள்.